வணக்கம் மக்களே. பாவீங்களா, என்ன இந்த அரசியல்வாதிங்க இப்படி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அன்பில் மகேஷ் கதறி அழுகுறாரு. இன்னைக்கு ஜோதிமணி கதறி அழுகுறாங்க, கரூர் எம்பி. நிஜமா உங்களெல்லாம் மக்கள் மீது அக்கறை இருக்கா? ஏன் 64 பேர் கள்ள சாராயம் குடிச்சு செத்தாங்கல்ல, யாரும் அழுவல? அப்போ யாருக்கும் அழ வரலையா? அது உயிரா தெரியலையா? இன்னைக்கு விஜய் கூட்டத்தில் செத்தவங்க மட்டும் தான் உயிரா, இல்ல விஜய் தான் உங்க டார்கெட்டா? அநேகம் பண்றீங்கடா. இது திட்டமிட்டு சதி பண்ணப்பட்ட ஒரு கொலை. அது எல்லாருக்கும் தெரியும். நீங்க இதெல்லாம் மறைக்கிறதுக்காக நீங்க நல்லவங்கன்ற மாதிரி இவ்வளவு வேஷம் போடுறீங்க. இந்த அம்மா இருக்காங்கல்ல, ஜோதிமணி, ஏர்போர்ட்ல இருந்து ஓடிறாங்க. உடனே என்ன பண்ண போறீங்க? நீங்க அவங்க செத்து போறான்னு தெரியும், உடனே என்ன பண்ண போறீங்க? புரியல. நாடகம் நடிக்கலாம், இந்த அளவுக்கு நடிக்க கூடாது. அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இனிமேல் அப்படி நடக்க கூடாது. ஆனா ஒரு மனுஷன் மாட்டிட்டானால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அவரை டார்கெட் பண்ணி பேசுறாங்க. விஜய் உண்மையிலேயே இவங்களை சாவடிக்கின்றது அவங்க நோக்கம் கிடையாது. ஏன்னா செத்து போனவங்க எல்லாமே அவரை பார்க்க வந்த உண்மையான தொண்டர்கள், அன்பான தொண்டர்கள். அவங்க செத்து போயிட்டானாக்கா விஜய் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு, உண்மையிலேயே அவரும் பாதிக்கப்பட்டிருப்பாரு. இந்த 2 நாளா நடக்குது எல்லாமே நாடகம், 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 அரசியல் நாடகம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நாடகம் கரூர்ல நடந்துட்டு இருக்கு. 39 பணங்களை வச்சு எல்லா கட்சியும் அரசியல் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாமே ஓட்டா மாறுவதற்காக எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க.